வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒருத்தர் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அத பார்த்த ஒரு சில நாள்லயே இன்னொருத்தவங்க கொடூரமா இறந்து போயிடுறாங்க. மறுபடியும் அதே சாபம் தொடர ஆரம்பிக்குது. அதே போல இறந்தவங்களோட சிரிப்பை பார்த்த எல்லாரும் அடுத்தடுத்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. படத்தோட பேரு ஸ்மைல். சரி வாங்க கைஸ், என்னோட சேர்ந்து படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ற ஒவ்வொரு மூவியும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி வாங்க கைஸ், என்னோட சேர்ந்து படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். படம் ஒரு மனநல ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்குது. அங்க டாக்டர் ரோஸ் இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க அங்க ஒரு சைக்காட்ரிஸ்டா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அங்க கார்ல் அப்படிங்கிற ஒரு ஆளு எல்லாரும் சாக போறோம், நானும் சாக போறேன் அப்படின்னு கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கிறத பாக்குறாங்க. அது ஒரு சாதாரண மனநோய் அப்படின்னு நினைச்சு அவனை அப்சர்வேஷன் வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க லாரா அப்படிங்கிற பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் அவங்க கண்ணு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கிட்டதால அவங்க ரொம்பவும் அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இப்ப ஹீரோன் அவங்க கிட்ட பேசும்போது, லாரா அப்படிங்கிற பொண்ணு ஒரு மர்மமான உருவம் என்ன துரத்துக்கிட்டே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் வேற வேற மனுஷங்களோட முகத்துல வந்து என்ன பார்த்து பயங்கரமா சிரிக்குது. இன்னைக்கு நான் சாக போறேன் அப்படின்னு கத்துறா. ரோஸ் இத ஒரு மனப்பிரமன் நினைச்சு அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்றா. ஆனா திடீர்னு லாராவோ அலறி அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி துண்டு எடுத்து அவங்களோட கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் ரோஸ ரொம்பவுமே பாதிச்சிருது. போலீஸ் விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகும் லாராவோட சிரிச்ச முகம் மட்டும் ரோஸோட மனசுல ரொம்பவும் பதிஞ்சிடுது. அடுத்த நாள் லாராவோட போலீஸ் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக ரோஸ் போறாங்க. அங்க ரோஸோட பழைய காதலன் ஜோயல் அவளை பார்த்து நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கிடையில ஸ்டார்டிங்ல கார்ல் அப்படிங்கிறவனை காமிப்பாங்க இல்லையா, அவன் திடீர்னு ரோஸை பார்த்து நீ சாக போற அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். பயந்து போன ரோஸ் அவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அங்க இருக்கிற மத்த யாருக்குமே அவன் அப்படி சொல்ற மாதிரி தெரியல. லாரா இறந்து போன அதிர்ச்சியில தான் இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரோஸ்க்கு ஒரு வாரம் லீவு கொடுத்து அனுப்பி வச்சிடறாங்க. வீட்டுக்கு வந்த அப்புறமும் லாராவால நிம்மதியா இருக்க முடியல. நைட் நேரத்துல வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. சடனா வீட்டுல இருக்கிற அலாரம் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. போலீஸும் அங்க வந்துட்டு வீடு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. ஆனா அங்க யாருமே கிடையாது. அடுத்த நாள் ரோஸ் லாரா கிட்ட பேசின ரெக்கார்டிங்க மறுபடியும் போட்டு பாக்குறா. அப்போ லாரா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப தனக்கு நடக்கிற மாதிரி ரோஸ் உணர ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான உருவம் தெரியுது. அதை பார்த்து கையில கத்தி எடுத்துக்கிறா. நல்ல வேளை ரோஸ கட்டிக்கு போறவன் வந்துட்டு அவளை தடுத்து நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் ரோஸ் தன்னோட தெரபிஸ்ட போய் நேர்ல பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அவங்களும் இது லாரா இறந்த அதிர்ச்சியால ஏற்பட்ட ஒரு மன அழுத்தம் தான், கொஞ்சம் ஓய்வு எடுத்தா உங்களுக்கு சரியாயிடும், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த தெரப்பிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் தன்னுடைய அக்கா வீட்டுல நடக்கிற ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க குழந்தைங்களுக்கு எல்லாரையும் போல இவங்களும் கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்த கிஃப்ட ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அவங்களோட பூனையை கொன்னு கிஃப்டா பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இத பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. இத நான் பண்ணல, இத நம்புங்க, இத நான் செய்யவே கிடையாது அப்படின்னு ரோஸ் அங்க கதறிக்கிட்டு இருக்கா. அப்போ கூட்டத்துல ஒரு சிரிச்ச பெண்ணோட உருவத்தை பார்த்துட்டு ரோஸ் அங்க பயந்து போய் கிளாஸ்லயே விழுந்து மயக்கம் அடைஞ்சிடறா. கண்விழிச்சு பார்த்தா ரோஸ் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஆனா ரோஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. இது ஒரு சாதாரண மன அழுத்தம் கிடையாது. லாராவை துரத்தன அதே சாபம் இப்ப முழுமையா தன்னையும் குறி வச்சிருச்சு அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. இப்ப ரோஸ் அந்த சாபத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடிவு பண்ணிட்டா. லாராவுக்கு முன்னாடி எத்தனை பேர் இது போல இறந்திருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரே மாதிரி பல தற்கொலைகள் இதே போல நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சதும் ஒரு விஷயம் அப்பதான் புரியுது. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் கொடூரமா சாகும்போது அதை நேர்ல பாக்குறவங்க அடுத்த சில நாட்கள்லயே அதே போல அவங்களும் இறந்து போயிடுறாங்க. ஆனா இதுல இன்னும் ஒரே ஒருத்தன் மட்டும் உயிரோட இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோயினோட எக்ஸ் லவர் ஜோயலோட உதவியோட ராபர்ட் டாலி அப்படிங்கிறவனை போய் ஜெயில சந்திக்கிறாங்க. இவன் மட்டும்தான் அந்த சாபத்துல இருந்து தப்பிச்சிருக்கான். இப்போ ராபர்ட் அந்த சாபத்துல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வேற ஒரு மனுஷனை கொலை பண்ணணும், அதை இன்னொருத்தவன் கண்ணு முன்னாடி பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த சாபம் உன்னை விட்டுட்டு அந்த கொலையை பார்த்தான் இல்லையா, அவனை போய் பிடிச்சிக்கும். இந்த சாபத்துல இருந்து தப்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்குது. அப்படிதான் நானும் இன்னொருத்தனை கொலை பண்ணி இந்த சாபத்துல இருந்து தப்பிச்சேன், அதனாலதான் இப்போ ஜெயில இருக்குன்னு அந்த ராபர்ட் சொன்னதும் ரோஸுக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. ஒரு உயிரை கொடுத்து இவளோட உயிரை காப்பாத்திக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்க முடியல. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ரோஸ் வேற வழி இல்லாம
தன்னோட ஃபியான்சி வீட்டுக்கு போறாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இரு அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. ஆனா அவனோட முகத்திலையும் அந்த சிரிப்பு இருக்கிறத பார்த்து உடனே ரோஸ் அங்கிருந்து பயந்து போயிட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ ரோஸ் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா தற்கொலை பண்ணி இறந்துகிட்ட அந்த பழைய வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த உருவம் அவங்க அம்மாவோட உருவத்துல வருது. இந்த முறை ரோஸ் பயப்படாம அந்த உருவத்தை எதிர்த்து சண்டை போட்டு அது மேல பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு எரிச்சிடுறா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு வெளியே வரும்போது ஜோயல் அங்க வந்து நிக்கிறான். ரோஸ் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அது கூட அந்த சாபம் உருவாக்கின ஒரு இமேஜினேஷன் தான். ரோஸுக்கு ஒரு போலியான இமேஜினேஷனை கொடுத்துருக்குது. உண்மையிலே ரோஸ் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. அந்த மர்ம உருவம் அதோட உண்மையான அரக்க உருவத்துல ரோஸ் முன்னாடி வந்து நின்று ரோஸோட உடலுக்குள்ள நுழைஞ்சு அவளையும் அவளோட மனசையும் முழுசா அதோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுது. அதே நேரத்துல ரோஸ் தேடி வீட்டுக்குள்ள வர ஜோயல் அவளை பார்த்து ஷாக் ஆகுறான். அவனோட கண்ணு முன்னாடியே உடம்பு முழுக்க பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். ஜோயலால எதுவும் பண்ண முடியாம அவன் அதிர்ச்சியில அதை பார்த்துட்டு நிக்கிறான். இப்போ அந்த ரோஸோட சாபம் அதோட முடியாம அந்த மரணத்தை பார்த்த ஜோயல் கிட்ட அந்த சாபம் பரவ ஆரம்பிக்குது. இதோட இந்த படம் முடியுது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ற ஒவ்வொரு மூவியும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ காய்ஸ்.